இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஏன் அஃபேர்ல இருக்காங்க கேட்டா சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா எங்களை நேசிக்கிறதே இல்ல. ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னா, அக்கா எங்க அப்பா அம்மா என்ன நேசிக்கிறதே இல்லக்கா, அந்த பையன் தான் ரொம்ப நேசிக்கிறான். இவங்க என்கிட்ட பேசுறதே இல்ல. அவன் காலையில எழுமின உடனே எனக்கு குட் மார்னிங் அனுப்பிடுவான். நான் சாப்பிட்டியான்னு கேட்பான், தூங்குனியான்னு கேட்பான், கேட்டுட்டே இருப்பான், என்ன நேசிச்சுட்டே இருப்பான். நம்ம வந்து நம்மள பார்த்தாலே நம்ம கண்ணாடியில அழகா இல்ல, ஆனா ஒரு பையன் வந்து நீ ரொம்ப அழகா இருக்கு, இந்த கிளாஸ்ல உன் கண்ணு தான் அவ்வளவு அழகான கண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பட்டர்ஃபை படுக்குது. நம்மள யாருமே கண்டுக்காத போது எவனாவது ஒருத்தர் நம்மள கண்டுக்கிறானே அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு என்ன பண்ணு வருதா இல்லையா? சோறு போடுறவங்க நேசிக்கலையா, சாப்பிட்டியான்னு கேட்கறவங்க நேசிக்கிறான். Dress வாங்கி கொடுத்தவங்க நேசிக்கலையா, உன் Dress அழகா இருக்கு சொல்றவங்க நேசிக்கிறான். பெட் போட்டவங்க நேசிக்கலையா, தூங்குனியான்னு கேட்டவங்க நேசிக்கிறான். இப்படிதான் பிசா ஏமாத்தி வச்சிருக்கான். ஒரு மெசேஜோ 4 நல்ல வார்த்தைகளோ நேசம் அல்ல, அன்புனா அது கிரியையில வெளிப்படும். சில நேரத்துல நம்ம அப்பா அம்மாக்கு ஐ லவ் யூன்னு சொல்ல தெரியாது, அவனை நேசிக்கிறேன்னு சொல்ல தெரியாது. ஆனா அவங்க கிரியைகளை பாருங்க, அவங்க உங்களை ஜீவனை கொடுத்து நேசிக்கிறாங்கன்றது தெரியும். அவங்க அவங்களை விட உங்களை நேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு Dress போட்டு போகும்போது உங்களுக்கு தெரியாது, உங்க அப்பா அம்மா பாத்துங்களே மனசு கையில இருந்துச்சு, இப்ப எப்படி வளர்ந்துருச்சு தான் மனசுல மெச்சிக்கொள்றது உங்களுக்கு தெரியாது. அப்படி நேசிக்கிற உண்மையான நேசத்தை பாக்குற கண்கள் உங்களுக்கு வரட்டும். ஆமே.